இந்தியாவில் நம்ம சொல்கிற மாதிரி கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மாதிரியே யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்எஃப்எல்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஃபுட்பால் லீக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அடுத்ததாக சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாப்புலரான ஸ்போர்ட்டில் வந்து ஸோ பேஸ்கெட் பால் இருக்குது. அதே மாதிரி சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது பேஸ்கெட் பால் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால், சாக்கர் இருக்குது. ஜப்பானில் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி கொரியாவில் பார்த்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட்டாக இருக்கிறது பேஸ்பால் அண்ட் வந்து ரக்பின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் ஃபுட்பால். இங்கே உலகம் ஃபுல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சவுத் அமெரிக்கா, யூரோப், இங்கே எங்கே போனாலுமே சரி, ஃபுட்பால் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆதிக்கத்தை செய்யுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபுட்பால் அளவுக்கு ஒரு கேதரிங் கொடுக்குற ஒரு ஸ்போர்ட் வந்து இல்லவே இல்லை. இது எல்லாமே நமக்கு வந்து சொல்ல போனோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஸ்போர்ட் தான். ஓகே, இப்போ என்னன்னா யூனிக் நேச்சர் வந்து யூஎஸ்க்கு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே விளையாடாத என்எஃப்எல்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஃபுட்பால் லீக். கிட்டத்தட்ட அது ஒரு ரக்பியோட ஒரு ஃபார்மேட்டு தான்.